வணக்கம் நண்பர்களே, இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். முருகப்பெருமானுடைய அருளால் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறுங்க. இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அந்த கணக்கன்பட்டி சித்தருடைய அருள்வாக்கால் பல்வேறு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் பல மாற்றங்களை அனுபவித்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இவர் பார்த்தீங்கன்னா சொன்ன வாக்கு நிச்சயம் படுத்திருக்கு. அப்படிப்பட்ட சித்தருடைய அருள் வாக்கின்படி மிதுனராசி நண்பர்களுக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த 15 நாட்களுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி அமைய போகுது, கிரகநிலை ரீதியாக இந்த நேரத்தில் என்ன மாதிரியான பலன்கள் காத்திருக்கு, மேலும் இந்த நேரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் தெரிந்து கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மிதுன ராசி நண்பர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இரட்டை ராசின்னே சொல்லலாம். ஆண் பெண்ணு 2 குண பண்புகளை நிறைந்திருக்கக்கூடிய நபருங்க. புத்திசாலித்தனமாக எந்த ஒரு விஷயத்திலும் சிறப்பான ஒரு பலன் உங்களுக்கு காத்திருக்குங்க. துலாம் கும்ப ராசினரோடு நட்பாக இருப்பீங்க. மேலும் கடகம் விருச்சிகம் மீன நீர் ராசிகளோடு அதிக நட்பு வைத்திருப்பீங்க. பொதுவாகவே நீங்கள் எப்போதுமே கலகலவுன்னு பேசக்கூடிய நபர் தாங்க. உங்கள் பேச்சை ரசிக்கக்கூடியவங்க மோடு தான் நட்பு கொள்ளுவீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்களுடைய வீட்டில் விருந்து நிகழ்ச்சியில் இருந்தால் முன்னாடி நாளே இருந்து அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் நீங்களே இழுத்து போட்டு செய்வீங்க. ஏழை பணக்காரன்னு எந்த சராசரியிடமோ வித்தியாசம் பார்க்காம நட்பு வைத்து பழகக்கூடிய உயர்ந்த குணம் கொண்ட இவங்களே சொல்லலாம். மேலும் சென்டிமெண்ட் மோகம் உங்களுக்கு எப்போதுமே கிடையாதுங்க. ஒரு விஷயமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அறிவு சார்ந்து தான் யோசிப்பீங்க. மூட நம்பிக்கையில் உங்களுக்கு கொஞ்சம் கூட ஈடுபாடு கிடையாதுங்க. மூட நம்பிக்கையாக ஏதாவது சொன்னால் அதை ரொம்ப பார்த்தீங்கன்னா வெறுத்து பேசக்கூடிய நபராக இருப்பதால் இந்த நேரம் பொறுத்தவரை கிரக நிலையில் பார்த்தீங்கன்னா சூரியன் சனி குரு சுக்கிரன் புதன் இணையே இருக்குது. சந்திரனும் இணைவதால் 6 கிரகங்களுடைய ஒரே ராசியில் கூட்டணி இந்த நேரத்தில் அமைய போகுது. விருச்சிக ராசியில் பயணம் செய்ய போகுதுங்க இந்த மாதத்தில். மிதுன ராசிக்காரர்களுக்கு சட்டத்திற்கு புறமானவங்களோடு எந்தவித தொடர்பும் கொள்ளாதீங்க இருப்பது நல்லது. ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. ஆனால் கட்டாயமாக திடீர் அதிர்ஷ்டம் உண்டு. நீண்ட நாட்களாக யாரோடாவது பிரச்சனை இருந்து வந்துச்சுன்னா வம்பு வழக்கு கோர்ட் கேஸ்னு இருந்தால் அந்த பிரச்சனை எல்லாம் இனி சுமூகமாக மாறும். அதே போல் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய காலமாக இருக்குது. தொழில் அபிவிருத்தி உண்டு. உத்தியோக அபிவிருத்தி இருக்குங்க. வியாபார அபிவிருத்தி ஏற்பட்டிருக்கு. இழுபறியாக இருந்த நிலைமைகள் எல்லாம் இனி படிப்படியாக மாறப்போகுது. அற்புதமான அமைப்பு உருவாயிருக்கு. நரம்பு தலைவலி மயக்கம் சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. அதே போல் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசினராக நீங்கள் மாற போகிறீங்க. யாரிடமும் சிறிய தகராறு மன வருத்தம் வைத்துக்கொள்ளாமல் இருப்பது நல்லது. சிறிய பிரச்சனை கூட ஏற்படாமல் பார்த்து கொண்டாலே பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை கொடுத்துடுங்க. புதிய முயற்சிகளை அனுகூலமும் ஏற்றத்தை உண்டு. உத்தியோக ரீதியாக இந்த நேரத்தில் பெரிய யோக பலன் உண்டாயிருக்கு. வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருங்க. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு. பணவரவும் நன்றாக இருக்குங்க. பதவி உயர்வு சம்பள உயர்வு உண்டு. மிதுன ராசி நண்பர்கள் பொறுத்தவரை கிரக நிலையில இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ராசியில் குரு தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது, அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய் சுக்கிரன், பாக்கிய ஸ்தானத்தில் புதன் சனி ராகுன்னு கிரக நிலை அமைந்திருக்கு. அதனால் இந்த நேரத்தில் எதிலுமே பார்த்தீங்கன்னா சிறப்பான பலன் காத்திருக்கு. உங்களுக்கு சாதகமான அமைப்பு உண்டாயிருக்கு. பயணங்கள் செல்ல நேரிடும். மன திருப்தியோடு செயலாற்றுவீங்க. புத்தி சாதுரியம் மூலம் காரிய வெற்றி உண்டு. கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதன் மூலம் மற்றவங்கள் மதிப்பு உயரும். பாராட்டு உயரப்போகுது. உற்சாகத்தோடு இருப்பீங்க. தொழில் வியாபார முன்னேற்றக்கான புதிய திட்டங்களை தீட்டலாம். புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாயிருக்கு. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடித்திடுவீங்க. புதிய பதவியிலினா பொறுப்புகள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தோடு விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்குது. குழந்தைகள் உற்சாகமாக காணப்படுவாங்க. பெண்களுக்கு மன திருப்தியோடு காரியங்களை செய்து சாதகமான பலனை பெறுவீங்க. பயணம் செல்ல வாய்ப்பிற்கு. அரசியல்வாதிகள் கட்சி தலைமையினுடைய நம்பிக்கையை பெறுவீங்க. கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும். மாணவர்களுக்கு கல்வியில் ரொம்ப கவனமாக இருங்க. மேலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக மிருகசீரிசம் 3, 4ஆம் பாதத்தில் உள்ளவங்களுக்கு குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் இருக்கும். குடும்பத்தில் இருப்பவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை பெரிதாக பேசுவாங்க. அதனை கண்டு கொள்ளாமல் இருப்பதும் நல்லது. கணவன் மனைவிக்கிடையே இந்த நேரத்தில் நிதானமாக போக்கு உண்டு. பிள்ளைங்களுடைய கருத்தை அறிந்து அதற்கேற்றவாறு போல் செயல்பட்டிங்கன்னா நல்லதுங்க. மூத்த சகோதரர் உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. பொருளாதார நிலையும் முன்னேற்றம் உண்டு.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் மனக்குழப்பம் ஏற்பட்டு நீங்கிடும். திட்டமிட்டு செயல்படுவது காரிய வெற்றிக்கு உதவும். மாணவர்களுக்கு கூடுதலாக பொறுப்புகள் சேரும். கல்வியில் உங்களுக்கான நாட்டம் அதிகரிக்குங்க. கவனமாக படிப்பது ரொம்ப நல்லது. எதிலும் எச்சரிக்கையாக இருங்க. காரியம் தானே தாமதம் உண்டாகலாம். இருந்தாலும் உடன் பணிபுரிவுகளோடு எச்சரிக்கையாக இருங்க. உங்களின் ஆர்வமும் அக்கறையும் மற்றவரை பிரமிக்கும் வைக்கும் விதத்தில் இருக்கும். மேலும் இந்த ராசியில் வரக்கூடிய புனர்பூசம் 3, 2, 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்ப பிரச்சனை இனி தீரும். ஒரு முறைக்கு பல முறை எதையும் ஆராய்ந்து பார்த்து செய்வதும் நல்லது. பணவரவு நன்றாக இருக்கு. ஆனால் வீண் செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. சொத்துக்கள் வாங்குவது விற்பது போன்றவற்றில் கவனமாக இருங்க. பயணங்களின் போது வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கை அவசியம். முடிக்க வேண்டிய காரியங்களை செவ்வனே செய்து முடிப்பீங்க. அரசாங்கம் சார்ந்த உதவிகளும் எளிதாக இப்போது உங்களுக்கு கிடைக்கும். வாகனங்களால் இந்த நேரத்தில் லாபம் உண்டாகும். பணவரத்து இனி அதிகரிக்கும். மனதில் இருந்து வந்த குழப்ப நிலை இனி நீங்கிடுங்க. புதிய நபர்களுடைய நட்பு உண்டாகும். நீண்ட தூரத்தில் இருந்து வரக்கூடிய தகவல்களும் இந்த நேரத்தில் நல்ல தகவலாக உங்களுக்கு வருங்க. உங்களை விட உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மற்றவங்களுடைய பயன்பாடு விதமாக திறமையை பயன்படுத்திப்பீங்க. காரியங்களை சாதகமாக நடந்த முடியும். விலகி சென்றவங்க விரும்பி வந்து சேர்வாங்க. எதிலும் கூடுதல் கவனத்தோடு இருப்பதும் நல்லது. திடீர் மன தடுமாற்றம் உண்டாகலாம். பணவரத்து திருப்தி தரும். சின்ன சின்ன பிரச்சனைகள் தீரப்போகுதே. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் உண்டு. புதிய தொழில் இல்லைன்னா வியாபாரம் தொடர்பான முயற்சிகளில் சாதகமான பலனை தரும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா செயல்திறன் இனி அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த கடன் பாக்கிகள் வசூலாகும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியதாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்க மேற்கொள்ளக்கூடிய கடுமையான பணிகள் கூட இந்த நேரத்தில் எளிமையாக நடந்து முடியும். அதே போல் குடும்ப உறவை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் குடும்பத்தோடு இருப்பவங்களோட நடவடிக்கை உங்களை டென்ஷனை ஏற்படுத்தலாம். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை உண்டாகலாம். பிள்ளைங்களுடைய நலனில் அக்கறை காட்டுவீங்க. உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கான மதிப்பு அதிகரிக்கும். சுப காரியங்கள் நடக்க போகுது. திருமணம் தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் உண்டு. குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் மகிழ்ச்சி நிலவ போகுது. பெண்களுக்கு மனக்குழப்பம் நீங்கி தைரியம் உண்டாகும். தொலைதூர தகவல்கள் இந்த நேரத்தில் நல்ல தகவல்களாக உங்களுக்கு வந்து சேருங்க. எடுத்து காரியத்தை சாதகமாக செய்து முடிப்பீங்க. திடீர் மன தடுமாற்றம் உண்டாகலாம். பெரியவங்களோட ஆலோசனையை இந்த நேரத்தில் உங்களுக்கு கை கிடைக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் அரசியல் இருப்பவங்களுக்கு வீட்டை விட்டு வெளியில் தங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். பதவிகளில் முன்னேற்றம் உண்டு. கடின உழைப்பும் புத்தி சாதுரியமும் பதவி முன்னேற்றத்திற்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு வழி கொடுக்கும். பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்குது. எதிர்பார்த்த நற்செய்தி உங்களை நிச்சயம் தேடி வருங்க. பதவி உயர்வு உண்டாக போகுது. தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது. பதவி உயர்வால் மக்களுக்கு நன்மைகள் செய்து மனம் மகிழ்வீங்க. அதே போல் இந்த நேரத்தில் கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு பகிரத பிரார்த்தனம் செய்வதன் மூலமாகவே நல்ல முன்னேற்றம் உண்டு. சிறிது முயற்சி செய்வதன் மூலம் சிறந்த வாய்ப்புகளும் கை கொடுக்கும். மேலும் உங்கள் கௌரவம் இனி அதிகரிக்கும். நற்பெயரும் கீர்த்தியும் வந்து சேருங்க. பொருளாதார வசதிகள் பெருக போகுது. சிலருக்கு புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாயிருக்கு. புதிய வாய்ப்புகளும் நிச்சயம் உங்களை தேடி வரும். அவற்றை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெற உழைக்க வேண்டியதாக இருக்கும். அதே போல் இந்த நேரத்தில் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில் முன்னேற்றம் காண்பீங்க. கடினமான காரியங்களை எளிதாக செய்து முடித்து பாராட்டு பெறுவீங்க. கல்வி பற்றிய கவலை இனி அதிகரிக்கும். கவனமாக பாடங்களை படித்தால் வெற்றிக்கு நிச்சயம் உதவியாக இருக்குங்க. மேலும் இந்த நேரத்தில் அதிர்ஷ்ட கிழமையாக திங்கள் புதன் அமைந்திருக்கு. திசையாக வடக்கு தென்மேற்கு. நிறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை பச்சை. தொடர்ந்து மிதுன ராசி நண்பர்கள் அதிகப்படியான நற்பலன்களையும் அதிர்ஷ்டத்தையும் பெறக்கூடிய ஒரு பரிகார முறை என்னன்னா, புதனை ராசிநாதனாக கொண்டு இருப்பதால புதன்கிழமை நாளில் நெய் தீபம் ஏற்றி புதன் பகவானை வழிபடுங்க. பிறகு புதன் பகவானின் அம்சம் நிறைந்த பெருமாளை வணங்கி வந்தாலே வருடத்தில் ஒரு முறை பார்த்தீங்கன்னா புதனின் ஆதிக்கம் நிறைந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று வாங்க. பிறருக்கு நீங்கள் பணத்தை கொடுப்பதாக இருந்தாலும் திரும்ப தர வேண்டியதாக இருந்தாலும் புதன் வெள்ளிக்கிழமைகளை தருவதை தவிர்த்திடுங்க. புதன்கிழமையில் நீங்கள் இளம்பச்சை நிற ஆடைகளை அணிந்து கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தருங்க. தரமான தங்கத்தால் செய்த ஒரு அணிகலத்தை எப்போதுமே வைத்துக்கோங்க. அதே போல் நீங்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா விலங்குகளில் தோல் கொண்டு செய்யப்பட்ட பெல்ட், பர்ஸ் போன்றவற்றை உபயோகிப்பதை தவிர்த்திடுங்க. இந்த பதிவில் கணக்கன்பட்டி சித்தருடைய அருள்வாக்கின்படி அடுத்த 15 நாட்களும் எப்படிப்பட்ட பலன் அமைய போகுது மிதுன ராசி நண்பர்களுக்குன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். நீங்களும் மிதுன ராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா
ஓம் சர்க்குருநாதா போற்றி எனும் மந்திரத்தை ஒரு முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.